புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் இவர்களினுடைய துவா பரக்கத்தினால எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு கப்பல் கடலில் போய்கிட்டு இருக்கு. படித்தவர்களும் படிக்காதவர்களும் அதில் பிரயாணம் செய்கின்றார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்களை பார்த்து நீ படித்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த படகோட்டி நான் படிக்கவே இல்லை அப்படின்ட்டு அந்த படித்தவர்கள்ட்ட சொன்னாராம். உடனே படித்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையே நீ பாழாக்கிட்டிய அப்படின்னு சொல்லி படித்தவர்கள் கவலைப்பட்டார்களாம். கப்பலில் சிறிய ஒரு டேமேஜ் ஏற்படுது. கடலுடைய தண்ணி கப்பை உள்ளார நுழையுது. அப்போ அந்த படகோட்டி கேட்குறார் படித்தவரை பார்த்து, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? உடனே படித்தவர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு நீச்சல் தெரியாது. உடனே அந்த படகோட்டி சொல்லியிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையே முடிய போது எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால என்னுடைய உயிரை நான் பாதுகாத்துக்குவேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாததுனால நீங்கள் சாவ போகிறங்க அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்லேண்டி குதித்து நீச்சலுடைய தற்காப்பு கலையை பயன்படுத்தி அவர் தப்பித்து கொண்டார். உதாரணம், எங்கள் வயசில் உள்ள மக்கள் அனைவர்களுக்குமே நீச்சல் தெரியும். நீச்சல் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி படிப்பில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த மாதிரி நீச்சலும் கற்றுக்கணும். சில நேரங்களில் ஊர் உள்ளார தண்ணிகள் வரும் பொழுது அப்போ தப்பிக்க முடியாது. அப்போ நீச்சல் தெரிகிறவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம். லால்பேட்டையில் ஒரு நீச்சல் குளத்தை உருவாக்கி லால்பேட்டையில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக் கொடுக்குமாறு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக்.